இந்த கிரீம்ஸ சஜெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ பார்த்துட்டே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடுல ஒரு விண்டோவ போட்டுட்டு, "இதுல இதெல்லாம் இருக்கு. விட்டமின் சி யூஸ் பண்ணுங்க. உங்களோட முகம் பொலிவா இருக்கும்." அப்படிங்கிறது. பட் ஆனா, அதிலேயே நெறைய டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி முக பராமரிப்பு, இல்ல பாதுகாப்புங்கிறது வெறும் உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது. நீங்களுமே இன்னொரு டாக்டரோட ஹெல்ப்ப வச்சு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி உங்ககிட்ட வந்த பேஷண்ட், அதாவது சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் மூலியமா, இல்ல சோசியல் பிரஷர் மூலியமா வந்த ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு குணப்படுத்தின விஷயங்கள் பத்தி பேசலாமா? ஆ, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா, நம்ம வந்து கிரீம்ஸ் பத்தி மட்டும் பேசுறோம். இப்போ இந்த இந்த சோசியல் மீடியால வந்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு படி இல்ல 2 படி மேல போயிட்டு ஹோம் ஹோம் யூஸ் பீல்ஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ பீல்ங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட்ட நம்ம ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷனுக்கு அப்ளை பண்றோம். அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் கான்டாக்ட் டைம் இருக்கும். பர்ட்டிகுலர் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்ப நம்ம கிளினிக்ல பண்ணும்போதே, இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் நான் ஒரே டைப் ஆஃப் பீல், ஒரே ஸ்ட்ரென்த் போட்டாலும், ஒருத்தங்களோட ஸ்கின் வேற வேற மாரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணும்போதே நான் பக்கத்துல இருந்தா தான் எனக்கு தெரியும். ம், ம். ஸோ நான் அவங்கள விட்டுட்டு போனேன்னா, அவங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணும்னு எனக்கு தெரியாது. எந்த டைம்ல இந்த பீல எடுக்கணுன்ட்டே எனக்கு தெரியாது. ஸோ இப்போ எஸ்பெஷலி இது இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் இன்னும் இந்த சோசியல் மீடியா பூம் வந்து ரொம்ப நிச்சயமா. அதிகமாயிருச்சு. டியூரிங் கோவிட் அந்த டைம்.